புதிய கதைகள். சிற்பக்கலைக்கு பேர் வாய்ந்த ஜெயனகிரி கிராமம் அது. ஆனா அந்த சிற்பக்கலையில திறமை வாய்ந்த சிற்பி சோமையா மட்டும் அந்த ஊரோட எல்லையில ஒரு சின்ன குடிசையில வறுமையில தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுடைய வீடு முழுக்க பலவிதமான சிலைகள் நிறைஞ்சிருந்தாலும் அதை வாங்க மட்டும் யாரும் வர்றதில்ல. அப்பா, நீங்க மறுபடியும் இரும்புறீங்க, ஆனா வீட்டுல மருந்து வாங்க கூட பணம் இல்லப்பா. எனக்கு எதுக்கம்மா இந்த மருந்தெல்லாம்? இந்த கல்லுங்க மாதிரி என்னுடைய மனசும் மாறிடுச்சுமா. இந்த கல்லுங்க தாப்பா நமக்கு எதிரிங்க, இதை நீங்க விற்கவும் மாட்டீங்க. தயவு செஞ்சு அந்த வீரைய கிட்டையாவது நீங்க போய். சீச்சி, அவன் பேரை சொல்லாதம்மா. அவன் பேரை சொன்னாலே என் உடம்பெல்லாம் கூசுது. அவரு உங்களுடைய சிஷ்யன் தானப்பா. இப்ப அவரு புகழ் வாய்ந்த சிற்பிப்பா. ஊருக்குள்ள பெரிய வீடு கட்டியிருக்காரு. நாம தான்ப்பா இப்படி இருக்கோம். அவன் என்னுடைய சிஷ்யன் இல்லம்மா, என்கிட்ட இருந்து கலைய திருடினவன். என்கிட்ட இருந்து திறமைய எடுத்துக்கிட்டு அதோட அவனுடைய திமிரையும் கலந்துருக்கான். அவன் சிற்பி இல்ல, வியாபாரி. அவன் சிற்பியோ வியாபாரியோ சந்தோஷமா இருக்கான், ஆனா நாம மட்டும்தான். அப்பதான் தெருவுல தண்டோரா போடுற சத்தம் கேட்டுச்சு. இது மூலமா ஊர் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, நம்ம ஊர்ல புதுசா கட்டிக்கிட்டு இருக்கிற ராமர் கோவிலுக்கு ராமர் சிலைய செதுக்கணும். அதுக்கு நம்ம ஊர் தலைவர் போட்டி வச்சிருக்காரு. யார் வேணும்னாலும் போட்டியில கலந்துக்கலாம். கிரிஜா சோமையா 2 பேருமே ஆர்வமா வெளியில வந்தாங்க. ஊருக்கு நடுவுல பஞ்சாயத்தும் கூடுச்சு. எல்லாரும் நல்லா கேளுங்க, இது நம்ம ஊரோட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். எந்த சிற்பி செதுக்கிற சிலை நல்லா இருக்குதோ அந்த சிலையை தான் நம்ம ராமர் கோவில்ல வைக்க போறோம். அது மட்டும் இல்ல, இந்த பந்தயத்துல ஜெயிக்கிற சிற்பிக்கு 10,000 வெள்ளிக்காசும் அதோட ராஜ சிற்பி அப்படிங்கிற பட்டமும் கொடுக்கப்படும். அத கேட்ட உடனே அந்த கூட்டத்துல இருக்கிற வீரையா பெருமையா முன்னாடி வந்து நின்னா. ஊருக்காரங்க எல்லாரும் வீரையாவுக்கு தான் அந்த பரிசு போய் சேரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. தலைவர் ஐயா, எதுக்குங்க இந்த போட்டியெல்லாம்? இந்த ஊர்ல என்னை விட திறமை வாய்ந்த சிற்பி யாரு இருக்காங்க? அப்பதான் அந்த கூட்டத்துல ஓரமா நிக்கிற சோமையாவ வீரையா பார்த்தான். ஓஹோ, குருவே, நீங்களும் வந்திருக்கீங்களா? என்னங்க குருவே, நீங்களும் இந்த போட்டியில கலந்துக்க போறீங்களா? ஐயோ, மறந்து போயிட்டேன். பாவம், இப்ப உளிய பிடிக்க கூட எங்க குருவோட கை நடுங்கிக்கிட்டு இருக்காமே. அது கேட்டு ஊஜனங்க சிரிச்சாங்க. சோமையாவுக்கு அது அவமானமா இருந்துச்சு. பாவம், கிரிஜாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. நிறுத்துங்க, தயவு செஞ்சு சிரிக்கிறத நிறுத்துங்க. எங்க அப்பா ரொம்பவும் திறமை வாய்ந்தவர். அவரு இந்த போட்டியில ஜெயிக்கத்தான் போறாரு, நீங்க பார்க்கத்தான் போறீங்க. கிரிஜா சொன்னதை கேட்டு எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. வீரையாவும் முறைச்சு பார்த்தான். அப்போ சோமையா பொண்ணு சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டாரு. என்னங்க சோமையா, நீங்க போட்டியில கலந்துக்க போறீங்களா? அது நான். ஆமா, இந்த போட்டியில எங்க அப்பா கலந்துக்க போறாரு. ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாம், இந்த நடுங்கிற கையை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க சிற்பத்தை செதுக்குறீங்கன்னு. 1 மாசத்துக்குள்ள சிற்பத்தை செதுக்கணும் இல்ல? அப்படின்னு சொல்லி வீரையா திமிரா அங்கிருந்து போயிட்டான். அப்போ சோமையா பொண்ணோட கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். நீ என்ன பண்ணியிருக்கன்னு தெரியுமா கிரிஜா? ஒரு பஞ்சாயத்துல என் கௌரவத்தை கெடுக்கிறியா? இது உங்க கௌரவம் இல்லப்பா, என்னோட கௌரவம். கை நடுங்கிற சிற்பியோட பொண்ணுன்னு எல்லாரும் எனக்கு கையை நீட்டி சொல்லும் போது எனக்கு அவமானமா இல்லையா? ஆனா உண்மையிலேயே என் கையை நடுங்குதேம்மா. என்னால உளிய சரியா பிடிக்க முடியல. என்னால இப்ப சரியா செதுக்க முடியலையே. நீங்க முயற்சி பண்ணீங்கப்பா. நம்மளுடைய வறுமைய போக்க இது கடைசி வழிப்பா. அந்த 10,000 வெள்ளிக்காசு வந்துச்சுன்னா பணத்துக்காக என்னுடைய கலையை நீ விற்க சொல்றியா? சீச்சி, பணத்துக்காக இல்லப்பா, இது உங்க கௌரவத்துக்காக. அன்னைக்கு ராத்திரி சோமையா பரணையில இருந்த பெட்டிய கீழே இறக்குனாரு. அதுல தூசி பிடிச்சு போயிருக்கிற அவருடைய உளிய வெளியில எடுத்தாரு. உண்மையிலே உளிய பிடிக்கும் போது அவர் கை நடுங்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில வீரையா அவன் வீட்டு வாசல்ல ஒரு பெரிய பந்தல போட்டு அவனுடைய 10 சிஷ்யர்களுக்குள்ள சேர்ந்து கிரைனைட் கல்லுல ஒரு சிலையை செதுக்க ஆரம்பிச்சான். ஊர்க்காரங்க எல்லாருமே அதை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பாப்பாப்பா,
என்ன சிலை செதுக்குறான்டா, ராமர் உருவம் அப்படியே தெரியுதுல்ல. ஆமாங்க ஐயா, இவனை மாதிரி யாருமே செதுக்க முடியாது. இன்னொரு பக்கம் சோமையா வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பாறையை வச்சு உளிய வச்சு செதுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவரால் அதை செதுக்க முடியல. அவருடைய கவனம் அங்க இல்ல. என்னால முடியல, என்னுடைய கலை செத்து போச்சு. எல்லாத்துக்கும் நீதான் கிரிஜா காரணம். அப்பா, அந்த வீரையா என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டான். அவனுக்கு நான் பதிலடி கொடுக்கணும். நான் நல்லபடியா சிலைய செய்யணும். ஆனா என்னுடைய கை அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. கிரிஜா அவங்க அப்பாவை பார்த்து பரிதாபப்பட்டா. அவரு கலைக்காக செதுக்காம பழி வாங்குறதுக்காக செதுக்கணும்னு நினைக்கிறது தான் தப்புன்னு அவளுக்கு தெளிவா தெரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில கிரிஜா வீட்டுக்கு பின்னாடி இருந்த அவங்க அப்பா பழைய வேலை செய்யற அந்த இடத்த சுத்தம் செய்ய போனா. இந்த அறையை சுத்தம் செஞ்சு கூட 10 வருஷம் ஆச்சு. எல்லாம் ஒரே தூசி. அந்த அறையை சுத்தம் செய்ய வந்தப்போ செவரோரமா இருக்கிற ஒரு பழைய மரபீரோவை பார்த்தா கிரிஜா. அது எப்பவுமே திறந்ததே இல்ல. இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கிரிஜா மெதுவா அந்த பீரோவை நகர்த்தினப்போ அந்த பீரோக்கு பின்னாடி ஒரு ரகசிய வழி இருந்துச்சு. ரகசிய வழியா? கிரிஜா பயந்துகிட்டே அந்த அறைக்குள்ள போனா. அந்த அறைக்குள்ள சில பொருட்கள் மட்டும்தான் இருந்துச்சு. நடுவுல பழைய பட்டு துணியை போத்தி வச்சிருந்த ஒரு பொருள் இருந்துச்சு. உடனே கிரிஜா அந்த பட்டு துணியை வெளியில எடுத்தா. அங்க இதுவரைக்கும் அவ எங்கேயும் பார்க்காத அளவுக்கு பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கருப்பு நிறத்துல இருக்கிற கல்லு இருந்துச்சு. என்ன இது? இது எப்படி இங்க வந்துச்சு? அப்போ அந்த கல்லுக்கு பக்கத்துல வேலை செய்யற நிறைய பொருட்களும் இருந்துச்சு. அந்த பெட்டியில இருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே புத்தம் புதுசா இருந்துச்சு. உளியும் கூட ரொம்ப புதுசா இருந்துச்சு. அது கூடவே ஒரு பழைய ஓலையும் இருந்துச்சு. ஏ புள்ள சோமையாவுக்கு, இது நம்ம தாத்தா காலத்துல இருந்து நம்ம கிட்ட இருக்கு. இந்த கருப்பு கல்லு இது சாதாரண கல் இல்ல, தெய்வீக சக்தி இருக்கிற கல்லு. கிரிஜா ரொம்ப ஆர்வமா மேலும் மேலும் படிச்சா. இந்த கல்லை யாராலையும் செதுக்க முடியாது. மனசுக்குள்ள எந்த ஒரு கோபம், ஆசை, பேராசை, பொறாமை இது எல்லாம் இல்லாம வெறும் பக்தியோட செதுக்குறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த கல்லை சிலையா மாத்த முடியும். பேராசை பிடிச்சவங்க இந்த கல்லை தொட்டா அவங்களுடைய கலையே அவங்கள விட்டு போயிடும். கிரிஜா அதை படிச்சு பார்த்து ரொம்பவும் பயந்து போயிட்டான். ஐயோ, அப்பா இப்போ வீரைய மேல கோவத்துல துடிச்சுக்கிட்டு இருக்காரு, பழிவாங்க துடிக்கிறாரு. இப்ப அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவரு உடனே இந்த கல்லை செதுக்க வந்துருவாரு. அப்புறம் அவருடைய கலை அழிஞ்சு போயிடும். கிரிஜா மறுபடியும் அந்த ஆயுதங்களையும் கல்லையும் துணியை போட்டு மூடி மறுபடியும் அந்த அறைய மறைச்சிட்டா. அந்த நேரத்துல வீரையா செதுக்கிக்கிட்டு இருக்கிற சிலை திடீர்னு ஒரு விரிசல் விட்டுச்சு. ச்சே, இந்த கல்லுல ஏதோ குறை இருக்கு. என் 10 நாள் கஷ்டம் வீணா போச்சு. ஐயோ குருவே, இப்ப என்ன பண்றது? நாள் நெருங்கிக்கிட்டு இருக்க. எனக்கு ரொம்ப அருமையான ஒரு புது கல்லா தேவைப்படுது. எனக்கு ஞாபகம் இருக்கு. என் குரு சோமையாவோட வீட்டுல அவருடைய தாத்தா காலத்து கருப்பு கல்லு ஒன்று இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கல்லு தான் எனக்கு வேணும். வீரையா அதே திமிரோட சோமையாவோட வீட்டுக்கு போனா. குருவே, இருக்கீங்களா? நீ எதுக்கு இங்க வந்த? என்னை பார்த்து இன்னும் அவமானப்படுத்துறதுக்கா? ஐயோ, இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்குங்க ஐயா? எனக்கு உங்க உதவி வேணும். என்னோட உதவியா? ஆமா, உங்ககிட்ட உங்க தாத்தா காலத்து கல்லு ஒன்று இருக்கணுமே, அதான் அந்த கருப்பு கல்லு. அது எனக்கு வேணும். இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த கிரிஜாவுக்கு ஒரு நிமிஷம் இதையுமே நின்னு போச்சு. உனக்கு அந்த கல்லை பத்தி எப்படி தெரியும்? நான் உங்க சிஷ்யன் இல்லையா? இது கூடமா தெரிஞ்சுக்காம இருப்பேன். சரி சரி, எப்படியும் உங்களால அந்த கல்லை செதுக்க முடியாது. அந்த கல்லை எனக்கு கொடுங்க. நான் ஜெயிச்சதும் 10,000 வெள்ளிக்காசு வரும்ல, 1000 உங்களுக்கு தரேன். 1000 வெள்ளிக்காசா? எங்க தாத்தாவோட சொத்துக்கு நீ விலை பேசுறியா? ஓஹோ, அப்போ உங்க நடுங்குற கையால நீங்களே அந்த கல்லை செதுக்குங்க. வீரையா அப்படி சொன்னது சோமையாவுக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. நான் செதுக்க வேண்டா, என் கை அப்போ நடுங்காது. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. சரிங்க குருவே, உங்க விருப்பம். போட்டி அன்னைக்கு சந்திக்கலாம். அந்த கல்லை உடைச்சி போட்டுடாதீங்க. வீரையா அங்கிருந்து போயிட்டான். அப்போ சோமையா கோவமா கிரிஜாவை முறைச்சான். கிரிஜா,
அந்த கருப்பு கல் எங்க? அந்த ஆயுதங்கள் எல்லாம் எங்க? எனக்கு அது இப்பவே வேணும். அப்பா, அந்த கல்லு அது எனக்கு தெரியும், அது ரகசிய அறையில இருக்கு. சாவிய கொடு. அப்பா, அது வேணாப்பா. அந்த கல்லை செதுக்கணும்னா அந்த வீரையாவோட அகங்காரத்தை அடக்கணும்னா நான் அந்த கல்லை செதுக்கியே ஆகணும். இந்த போட்டியில ஜெயிச்சாகணும். சீக்கிரமா சாவிய கொடு. கிரிஜா பயந்துகிட்டே அந்த அறையோட சாவியை கொடுத்தா. அப்ப சோமையா அந்த அறைக்குள்ள போய் அந்த கருப்பு கல்லையும் அது பக்கத்துல இருக்கிற கூரான ஆயுதங்களையும் எடுத்தான். அதிசயம், இது கல்லு இல்ல, இது தெய்வம். அவரு அந்த கல்லை தொட்ட உடனே அவரு மனசுக்குள்ள இருந்த கோவையெல்லாம் போய் தெய்வ பக்தி தான் வெளியில வந்துச்சு. அப்ப அவருடைய கையும் கூட நடுங்கவே இல்ல. கிரிஜா, எனக்கு அறிவு வந்துடுச்சுமா. நான் போட்டியில ஜெயிக்கிறதுக்காக செதுக்க போறதில்ல, அந்த வீரையாவை ஜெயிக்க இல்ல. அப்புறம் இந்த கல்லுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ராமருக்காக செதுக்க போறேன். என் பக்தியை சோதிக்கிறதுக்கு தான் கடவுள் இந்த உருவத்துல இருக்காரு. அன்னையில இருந்து சோமையா அந்த அறையோட கதவை மூடிட்டான். வெளியில என்ன நடக்குதுன்னு கூட அவனுக்கு தெரியாது. ராவும் பகலும் சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் விட்டு சிலைய செதுக்க ஆரம்பிச்சான். அவர் கையில இருக்கிற ஒளியோட சத்தம் ஒரு சங்கீதமா தான் வெளியில கேட்டுச்சு. ஒரு மாசமும் முடிஞ்சது. போட்டிக்கான நாளும் வந்துச்சு. ஊஜனங்க எல்லாரும் ராமர் கோவில தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஜனங்களே, நேரம் வந்துடுச்சு. முதல்ல நம்ம சிற்பியான வீரையா அவரு செதுக்கின சிலைய கொண்டு வருவாரு. வீரையா அவனுடைய சிஷ்யர்கள் கூட சேர்ந்து துணி போட்டு மூடியிருந்த ஒரு சிலைய கொண்டு வந்தான். நான் 10 நாள் பட்ட கஷ்டம் வீணானாலும் அடுத்த 20 நாள் கஷ்டப்பட்டு இந்த சிலைய செதுக்கி கொண்டு வந்திருக்கேன். வீரையா அந்த துணியை எடுத்தான். எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அம்பு வில்லோடு நின்னுக்கிட்டு இருக்கிற ராமரோட 10 அடி சிலை அது. அதுல இருக்கிற ஒவ்வொரு நகைகளும் பூ மாலையும் கூட ரொம்ப அழகா செதுக்கி இருந்துச்சு. அருமை அருமை, 10 அடிக்கு சிலை. ஆமா, போட்டு இருக்கிற நகையெல்லாம் அப்படியே இருக்கே. அருமை வீரையா, உன்னுடைய திறமைய மறுபடியும் நிரூபிச்சிருக்க. வீரையா அகங்காரத்தோட சிரிச்சான். சரி, இப்போ சிற்பி சோமையா. எல்லாரும் சோமையாவுக்காக காத்திருந்தாங்க. இதுதானா நீங்க செதுக்கின சிலை? என் சிலையில பாதி கூட இல்லையே. சோமையா வீரையா சொன்னத காதுல போட்டுக்கவே இல்ல. அவருடைய முகத்துல ஒரு அமைதியும் திருப்தியும் தெளிவா தெரிஞ்சது. அவரு ஊர்ல எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த சிலைய கொண்டு வந்து வச்சாரு. சோமையா, அந்த துணியை எடுங்க. சோமையா மெதுவா அந்த துணியை எடுத்தாரு. அந்த ஒரு நொடி அங்க இருக்கிற எல்லாருமே அமைதியா அந்த சிலைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது 2 அடி இருக்கிற ஒரு அழகான ராமர் சிலை. அதுல நகைகளும் இல்ல, அலங்காரமும் இல்ல. ஆனா அதுல செதுக்கிற ராமருடைய முகம், அந்த கண்ணு, அந்த சிரிப்பு, அது பார்க்க கல்லு மாதிரி இருக்கல. சாக்ஷாத் அந்த ராமரே நேர்ல வந்து நின்னு நம்ம எல்லாரையும் பாக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த சிலையில ஒரு தெய்வீக கலை எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சது. அங்க இருந்தவங்க எல்லாருமே தானாவே கையெடுத்து கும்பிட்டு அந்த சிலைய கும்பிட்டாங்க. கிரிஜாவோட கண்ணுல ஆனந்த கண்ணீர். இது கல்லு கிடையாது, அந்த கடவுள் தான். வீரையா ஒரு அடி எடுத்து முன்னாடி வந்து அந்த சிலைக்கு முன்னாடி மண்டி போட்டு உட்கார்ந்தான். குருவே, என்னை மன்னிச்சிடுங்க. நான் போட்டியில தோத்துட்டேன். நான் செதுக்கி இருக்கிறது ஒரு அலங்கார சிலைய மட்டும்தான். ஆனா உங்க சிலையில அந்த கடவுளே தெரியுறாரு. ஆமாங்க சோமையா, எங்களால வார்த்தையால இத சொல்ல முடியல. எனக்கு தெரியும் குருவே, உங்க திறமைய ஜெயிக்க இங்க யாரும் இல்ல. நான் உங்க திறமைய திருடினவன் தான். அதை வச்சுக்கிட்டு திமிரோட சுத்திக்கிட்டு இருந்தேன். இனிமே இப்படி தப்பு பண்ண மாட்டேன். நான் என்னைக்குமே உங்க சிஷ்யன்தான். நீ ரொம்ப நல்ல சிற்பி தான். ஆனா உனக்குள்ள திறமை இருக்குன்றதுக்காக உனக்கு திமிரும் வந்துடுச்சு. இன்னைக்கு அந்த திமிரு உன்னை விட்டு போயிடுச்சுன்னா நிச்சயமா நீ ஒரு நல்ல சிற்பியா இருப்ப. சோமையா, போட்டியில ஜெயிச்சிருக்கீங்க. இந்தாங்க பரிசா கொடுக்கறேன்னு சொன்ன 10,000 வெள்ளிக்காசு. நீங்க இனி ராஜ சிற்பி. சோமையா அந்த பணப்பைய பார்த்தாரு. அதுக்கப்புறமா அவரு செதுக்கிற சிலைய பார்த்தாரு. தலைவரையா, என்னுடைய பரிசு ஏற்கனவே எனக்கு கிடைச்சிடுச்சு. அப்பா, இந்த பரிசை என் சிஷ்யன் வீரையாவுக்கு கொடுங்க. ஐயோ குருவே,
இந்த பணத்தை வச்சு வீரையாவோட பார்வையில் சிற்பக்கலையை சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடத்தை தொடங்குங்க. எங்களுடைய திறமையெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடக்கூடாது. எல்லாருக்குமே இந்த கலை தெரியணும். அப்பா, ஆனா நம்மளுடைய வறுமை அப்படிங்கிறது பணத்துல இருக்காதுமா, நம்மளுடைய மனசுல தான் இருக்கு. இன்னைக்கு என் கலைக்கு உயிர் வந்திருக்கு. என்னுடைய சிஷ்யனுடைய அகங்காரமும் போயிடுச்சு. இதை விட வேற என்னமா வேணும்? வீரையா சோமையாவோட காலில் விழுந்து அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பணத்துல பள்ளிக்கூட கட்டுற வேலைய ஆரம்பிச்சான். கிரிஜா, அந்த ரகசிய அறையில் நமக்கு கிடைச்சது கருப்பு கல் இல்லம்மா, எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த என்னுடைய தைரியமும் தான். உண்மைதான் அப்பா, இதை நாம எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம்மா, இதுதான் நாம எதிர்பாராத அதிர்ஷ்டம்.